ஒரு கப்பல் வியாபாரி தன்னுடைய பொருட்களெல்லாம் எடுத்துன்னு கப்பல்ல பயணம் செய்யறாரு. திடீர்னு பார்த்தா கடல்ல புயல் உருவாகவே கப்பல் கவிழ்ந்து தண்ணிக்குள்ள போயிடுது. கப்பல்ல இவர் கூட பயணம் செஞ்சவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. இவர் மட்டும் எப்படியோ தப்பிச்சு கடல் ஓரத்துல வந்துட்டாரு. அந்த கடல் கரையில யாருமே இல்லை. சரின்னு உதவி வர வரைக்கும் இங்கே குடிசை போட்டு தங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு குடிசையும் செய்கிறாரு. அந்த குடிசை பார்த்தா திடீர்னு தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த அந்த கப்பல் வியாபாரிக்கு ஒரே கோவம். பார்த்தா அந்த குடிசை ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிட்டு கடவுளை திட்டினே இருக்காரு. ஏன் தான் எனக்கு இந்த மாதிரி சோதிக்கிறியோ, என்னை கைவிட்டியே அப்படின்ட்டு திட்டினே அழுது தூங்கிடுறாரு. திடீர்னு பார்த்தா இன்னொரு படகுல ட்ராவல் பண்ணின்னு இருக்காரு. அப்புறம் தான் விஷயம் புரியுது. குடிசை எரிஞ்சதில் அந்த ஸ்மோக் வந்ததுனால தூரம் அந்த கப்பலில் இருந்தவங்க வந்து இவரை பார்த்து படகுல ஏற்றின்னு போயின்னு இருக்காங்க. இதே போல தான் நம்ம லைஃப்லேயும் இக்கட்டான சூழ்நிலையை கடக்க கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்வார்.